ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா ஆர்ட் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு, அப்புறம் நான் எப்படி ஆரி ஒர்க் போட கற்றுக்கிட்டேன்னு சொல்ல போகிறேன். அப்போ பிகினர்ஸ் என்னென்ன திங்ஸ் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஆரி ஒர்க்கு போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி போடுறாங்க, இது நம்மளும் கற்றுக்கொள்ளணும், அந்த மாதிரி ஒரு தாட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தேன். ஒரு ஸ்டிச்சஸ்க்கு நிறைய என்னோடய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். நான் ஓனாக தான் கற்றுக்கிட்டது எல்லாமே. அது ஒரு 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 ஸ்டிச் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஓரளவு ஃபோன் சைஸுக்கு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். அப்படி என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த ஆரி ஒர்க்கை நீங்களுமே ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் பிகினர்ஸ் நிறைய பட்ஜெட் யூஸ் பண்ண முடியாது, நிறைய பட்ஜெட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் எந்தெந்த திங்ஸ் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது அந்த ஆரி ஒர்க்கு ஃப்ரேம் தான் வாங்கினேன். அது அந்த மீஷோ அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் வாங்கினேன். அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா 500க்குள்ளே வந்துச்சு. அந்த ஆரி ஒர்க்கு ஸ்டாண்டு ப்ளஸ் ஒரு ஆரி ஒர்க்கு ஃப்ரேம் ரெண்டுமே சேர்ந்து எனக்கு 500 வந்துச்சு. இது எதுக்கு நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், ட்ராவல் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக வேறு ஊரில் இருந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி இது சும்மா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் சைஸில் வந்துடும், மினிஸ் பாக்ஸ் சைஸில் வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் நான் வாங்கினது. அதில் நட்டு போல்டு எல்லாமே கழட்டி மாட்டுற மாதிரி இருந்துச்சு. இது அந்த அளவுக்கு ஒன்றும் ஆடெல்லாம் செய்யாது, கரெக்டாக தான் இருக்கும். இது அந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நான் அந்த நாடா வச்சு ஒரு ரவுண்டு சுற்றி இருப்பேன். ஆனால் அந்த இடத்துல பின் இருக்காத இடத்த பார்த்து அந்த ஃப்ரேம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிற அந்த ஃப்ரேமை மட்டும் இந்த நாடா வச்சு நான் சுற்றிக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா இது இருக்கும், ஊக்கு இருக்கும், நட்டு போல்டு இருக்கும். அந்த இடத்துல இதில் துணியை போட்டு நம்ம அப்படியே ஆரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா துணியில் இருக்க அந்த இதில் இருக்க லைட்டாக அந்த அதில் இருக்க அந்த குச்சிகள் இதாகிடும். அதனால் அந்த இதை மட்டும் ஒரு வாஷிங் டேப் போட்டு நல்லா சுற்றியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நீடில்ஸு. இதுதான் சில்க் நீடிலு, பீட்ஸ் நீடில்ஸுன்னு சொல்லுவோம். 2 நீடில் கண்டிப்பாக வாங்கணும். அதில் 14 நம்பர் துலிப் பிராண்டில் 14 நம்பர் நீடில் கண்டிப்பாக. இதில் 2 டைப் ஆஃப் நீடில் யூஸ் பண்ணுவோம். இதில் நீடில் நம்பர் 24 துலிப் பிராண்டில் வாங்கணும். அந்த இது வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பீட்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். 24 பீட்ஸ் கொடுக்க. இதே மாதிரி 23யும் பீட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு 24 கிடைக்கலனா 23 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 14 நம்பர் நீடில்ஸ் சில்க் த்ரெட்டு ஒர்க் எல்லாமே நம்ம 14 நம்பர் நீடில் தான் நம்ம பண்ணி ஆகணும். இது 14 சப்போஸ் கிடைக்கலனா 13 கூட வாங்கிக்கலாம். அது ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, ஓரளவு மைனூட்டாக தான் இருக்கும் அதோட அந்த எட்ஜு அதனால் நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிகினர்ஸில் இது பிகினர்ஸ் கண்டிப்பாக வாங்குறது துலிப் பிராண்டு வாங்கிக்கோங்க, அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு கொஞ்சம் ஓரளவு எக்ஸ்போர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் நிறைய பீட்ஸ் கொடுத்து இந்த நீடில் யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒன் ஆஃப் த அயன் நீடில் ரவுண்ட் நீடில் மாதிரி இருக்கும். இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் கண்டிப்பாக வாங்க வேண்டிய நீடில்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 2 துலிப் பிராண்டில் 14 நம்பரும் 24ம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்பாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் வாங்கினது பார்த்திங்கன்னா அந்த 24ம் 14 நம்பர் நீடில், இந்த 2 நீடில் மட்டும்தான் கண்டிப்பாக வாங்கி நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு இந்த நீடில். அதுக்கப்புறம் கொஞ்சம் போட நல்லா கற்றுக்கிட்ட பிறகு தான் அந்த பீட்ஸ் எல்லாம் அதில் நிறைய லோட் பண்ணிக்கலாம். அது லோடிங் நீடில்னு கூட சொல்லுவாங்க. அது வாங்கி நான் கற்றுக்கிட்டேன். மெயினாக வாங்க வேண்டியது அந்த 2 நீடில், அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ஃப்ரேம், அப்புறம் அந்த ஸ்டாண்டு. இதோட ரேட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு 25 ருபீஸ். ஒவ்வொரு கடைகளுக்கும் வேரியேஷன் ஆகும்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜரி த்ரெட்டு. இந்த ஜரி த்ரெட்டு வந்து மம்தா பிராண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். என்னோடய பசங்க அதை உள்ள ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா சில்க் த்ரெட்டில் வந்து எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன, டபுள் பில் அந்த பிராண்டில் வாங்கினீங்கன்னா சில்க் த்ரெட்டு நம்மளோட ப்ளவுஸ் என்ன கலரோ அதுக்கு தக்க நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டபுள் பில் பிராண்ட் அந்த இதில் அதோட ஷேடோ நம்பர் கூட அந்த சைடில் கொடுத்துருவோம். இந்த த்ரெட்டு கலையாச்சுன்னா இந்த நம்பரை வச்சு நீங்கள் கூட வாங்கிக்கலாம். அதனால் அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எங்கேயும் தொலைச்சிடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சீவிங் த்ரெட்டு. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு இந்த சீவிங் த்ரெட்டை வச்சு தான் நம்ம கோர்த்தாகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு லைலான் த்ரெட்டு. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் கற்றுக்கிட வேண்டியது அந்த சீவிங் த்ரெட்டில் மட்டும்தான் கற்றுக்கணும். அதில் நல்லா ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த லைலான் த்ரெட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் கடையில் போய்ட்டு அந்த 2 நீடில், சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, ஷீவிங் த்ரெட்டு, ஆரி ஒர்க் ஃப்ரேம், ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் இது மட்டும்தான் வச்சு நான் கற்றுக்கிட்டேன். அது போக அந்த சுற்றுறதுக்கு நாடா அது ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு தான் நான் அப்புறம் வந்து பீட்ஸ்குள்ளேயே நான் வாங்க ஆரம்பித்தேன். பீட்ஸில் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் இருக்குது. இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து 3mm 4mm 5mm அதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு இந்த சுகர் பீட் கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா 5mm பீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது உங்களுக்கு அந்த பிக்சரில் காட்டுறேன். இதான் வந்து 3mm பீடு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் இதிலே வந்து கோல்டன் கலரு, சில்வர் கலரு, காப்பர் கலர்லலாம் இருக்குது. இந்த 3 கலர்ஸில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 5mm பீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7000 இந்த கம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இது மெயினாக வந்து ஸ்டோன்ஸை வந்து கம் பண்ணுறது நல்லா வந்து நம்மளோட கிளாத்லேருந்து லைஃப் லாங்காக ஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி தான் ஃபேப்ரிக் க்ளூ இதுவுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 17 rupees வரும். ஆனால் P7000 அது வந்து ஒரு 50 rupees வரும். அது ஒரு 17 rupees, இது வந்து ஒரு 50 rupeesக்கு வாங்கினேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்மால் சைஸ் சக்கரியாக தான் நான் வச்சுருக்கிறேன். என்னோடய பெரிய சைஸ் சக்கரியை வந்து காணோம். பசங்க எங்கேயோ தூக்கி வச்சிட்டாங்க. நானும் தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. இதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டோன் செயின். அது வந்து இது நார்மல் டெய்லரிங் நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறது கூட யூஸ் ஆகும். ஆனால் இதில் ஒரு லைன் கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது வந்து சுகர் பீடு, அப்புறம் 3mm பீடு, அதுலேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது 4mm, இதுதான் 5mm. டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த சுகர் பீட்ஸ் தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணேன். பீட்ஸ் இது எல்லாமே பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸு. இது கொடுத்து நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ரைஸ் பீடுன்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து 3mm 4mm 5mm பீடு வரைக்குமே இருக்குது. அதோடய சைஸ் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரைஸ் ஷேப்லேயே இருக்கிறதுனால இது வந்து நம்ம ரைஸ் பீடுன்னு நம்ம ரைஸ் பீடு, இதோட நேமே ரைஸ் பீடு தான். இது வந்து வீட் பீடு. இதோட ஷேப்பை பாருங்கள், அப்படியே வீட் மாதிரியே இருக்கும். கோதுமை அந்த ஷேப்பில் இருக்கிறதுனால இது கோதுமை பீடு, அதாவது வீட் பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து 4mm 5mm அந்த டிஃப்ரென்ஸில் இருக்குது. நம்மளோட ப்ளவுஸ்க்கு எது கொஞ்சம் ஃபிட் ஆகுதோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பியர்ஸ் பீடுன்னு சொல்லுவாங்க. நல்லா இது முத்து மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக. இதிலே வந்து சுகர் பீடு மாதிரி இருக்குது. இதுலேயும் 3mm 4mm 4mm 5mm அப்புறம் அந்த சுகர் பீட் சைஸ்லேயே 3 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது லக்ஷ்மி காயின்னு சொல்லுவாங்க. இதே வச்சு நம்மளோட ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் என்கிட்ட இருக்குது, நான் உங்களோட அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மெஷரிங் டேப்பு. இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
ப்ளவுஸ் மார்க்கிங்க்கெலாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இதிலே வந்து ஒயிட் கலரும் இருக்குது, எல்லோ கலரும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட் ஒர்க் கொடுத்து த்ரெட் ஒர்க்கில் பைப்பிங் லைன் கொடுத்து பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ளவுஸு. அதுலேயே டபுள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது போது அது ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் சொல்லலாம். அந்த சக்கரையில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு, இல்லைனா இதை வச்சு சுகர் பீடை ரவுண்ட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பு. இதுலேயும் நம்ம வந்து சுகர் பீடு சர்தோஷி ஒர்க்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இது அந்த ஃபேப்ரிக் க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டு இது பண்ணும்போது அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்தோசி ஒர்க்கோ இதோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீடில் இந்த மாதிரி. இது வந்து 40 ரூபீஸ்க்கு என்னமோ நான் வாங்கினேன். அப்புறம் வந்து இதில் நிறைய சின்ன நீடிலேருந்து ஆரம்பித்து பெரிய சைஸ் நீடில் வரைக்குமே இருக்கும். இது வந்து நம்ம ரிங் நாட்டு, அப்புறம் வந்து இதில் வந்து ரிங் நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து சர்தோசி. இதே சர்தோசிலே நிறைய டைப் ஆஃப் சர்தோசிலாம் இருக்குது. நக்ஸ்ரீ இந்த மாதிரி இருக்குது. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் பழகினதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதிலே வந்து கலர்ஸு சில்வரு, கோல்டனு, காப்பர் இந்த 3 கலர்லேயும் இதுதான் வந்து பிகினர்ஸ் யூஸ் பண்ண இது. கண்டிப்பாக இதை இந்த ஆரி ஒர்க் ஃப்ரேம், அந்த 2 நீடிலு, அதுபோக அந்த 3 த்ரெட்டு, ஷீவிங் த்ரெட்டு, சரி த்ரெட்டு அண்டு சில்க் த்ரெட்டு, இந்த 3. அப்புறம் அது போல் அந்த ஆரி ஒர்க் ஃப்ரேமை வந்து இது பண்ணுறதுக்கு அந்த நாடா அதை வாங்கி அதை சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் துணிகள் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது மட்டுமே நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓகே, நம்ம கற்றுக்கிட்டோம், போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் வந்துடும். கற்றுக்கலாம், ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தோடைய ரேட்டையுமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் டைப் எல்லாமே வாங்கி சுகர் பீடு எல்லாமே வாங்கும்போது கொஞ்சம் நீங்கள் கடையிலே போய் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அந்த ஆரி ஒர்க்கு அந்த டெய்லரிங் கடை உண்டில் அந்த மெட்டீரியல்லாம் கிடைக்கிற கடையிலே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறேன், கொஞ்சம் எனக்கு தாங்க அப்படின்னா ஒரு 20 ரூபீஸ் இல்லை ஒரு 30 ரூபீஸ்க்கு அந்த மாதிரி 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் அந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கி தான் நான் கற்றுக்கிட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் இதோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ஃப்ரேமோட ஸ்டாண்டையும் நான் உங்களுக்கு லிங்க்கில் வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்டு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லி கமெண்டில் வந்து கேளுங்க. அடுத்த டைப் ஆஃப் வீடியோ வந்து உங்களுக்கு நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.